ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது லூப்ஸ் இன் C++. இதுல சில வந்து பார்த்த அதே லூப்ஸ் தான் இதுலயும். ஓகே. In programming, sometimes there is need to perform some operation more than once or say n number of times. ப்ரோக்ராமிங்ல நம்ம வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, ஒரே ஆப்ரேஷனை ஒரு டைமுக்கு மேல இல்ல நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து செய்ய வேண்டியது இருக்கும். Loops come into use when we need to repeatedly execute a block of statements. Loops எந்த இடத்துல வருது அப்படின்னா, நம்ம எப்ப வந்து ஒரு block of statement ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அந்த இடத்துல தான் loops வந்து நமக்கு யூஸ்ல வருது. ஓகேவா? A loop is a sequence of instruction that is repeated until a certain condition is reached. லூப்புங்கிறது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஆகுதுன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அன்டில் ஒரு கண்டிஷன் வந்து ரீச் ஆகிற வரையிலும். அதாவது இங்க இந்த இடத்துல வந்து கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுற வரை, ட்ரூ ஆகுற வரையில எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஃபெயில் ஆகுறப்போ என்ன ஆயிடும்? டெர்மினேட் ஆயிடும். இதுல வந்து தேர் ஆர் மெயின்லி 2 டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ். நம்மகிட்ட வந்து 2 டைப் ஆஃப் லூப் இருக்கு. ஒன்னு வந்து என்ட்ரி கண்ட்ரோல் லூப்ஸ் அண்ட் வந்து இன்னொன்னு வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்ஸ். Okay, entry control loops na enna in this type of loop the test condition is tested before entering the loop body. For loop and while loop is entry control loops. For loop and while loop are entry control loops. இந்த டைப் ஆஃப் லூப்ல அதாவது என்ட்ரி கண்ட்ரோல் லூப்ல என்ன நடக்கும்னா டெஸ்ட் கண்டிஷன் வந்து இனிஷியலாவே அதாவது அந்த லூப்புக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே டெஸ்ட் கண்டிஷன் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்ட்ரி கண்ட்ரோல் லூப். அதாவது அந்த லூப்புக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் கண்டிஷன் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா அது என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப். அந்த மாதிரி நம்மகிட்ட என்னென்ன லூப் இருக்குன்னா ஃபார் லூப்பும் வைல் லூப்பும் இருக்கு. அதாவது லூப்புக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுவோம்? கண்டிஷனை டெஸ்ட் பண்ணிடுவோம். அடுத்தது எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்ஸ். எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்ஸ் அப்படின்னா என்னன்னா இந்த டைப் ஆஃப் லூப் த டெஸ்ட் கண்டிஷன் இஸ் டெஸ்டட் ஆர் எவாலுவேட்டட் அட் த எண்ட் ஆஃப் த லூப் பாடி. அதாவது இனி இதுல என்னது லூப்புக்குள்ள என்டர் ஆகுறப்போ கண்டிஷன் செக் பண்ண மாட்டோம். இங்க லூப்பை விட்டு வெளியே வர்றப்பதான் அந்த லூப் முடிச்சு வெளியே வர்றப்பல அந்த லூப்போட கடைசியில தான் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து கண்டிஷனை செக் பண்ணுவோம். அதாவது வெளியே லூப் போட்டு வெளியே போகணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக கண்டிஷன் செக் பண்ணோம்னா அது வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்ஸ். Therefore, the loop body will execute at least once irrespective of whether the condition is true or false. இந்த மாதிரி எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்ஸ்ல என்ன ஆகும்னா அந்த கண்டிஷன் ட்ரூவோ ஃபால்ஸோ அப்படின்னு செக் பண்றதுக்கு முன்னாடியே இந்த லூப் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும், அட்லீஸ்ட் ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸா இருந்தாலும் அட்லீஸ்ட் வந்து ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரூவா இருந்துச்சுன்னா அதுல கொடுத்துருக்கிற நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸா இருந்தா கூட அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸா இருந்தா கூட ஒரு டைம் கட்டாயம் எக்ஸிக்யூட் ஆயிடும். இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு லூப் என்னன்னா டூ வைல் லூப். டூ வைல் லூப் தான் என்னது எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். இது வந்து ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. லூப்ஸ் என்ட்ரி கண்ட்ரோல்டு, எக்ஸிட் கண்ட்ரோல்டு. என்ட்ரி கண்ட்ரோல்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். ஃபார் லூப்பும் வைல் லூப்பும். எக்ஸிட் கண்ட்ரோல்ல ஒரே ஒரு லூப் டூ வைல் லூப். இதனோட சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சின்டெக்ஸ் கீழே வந்து என்ன பண்ணுவோம் டீட்டெயிலா பார்ப்போம். சரி, லூப்ஸ் இது இந்த லூப்ல வந்து நம்ம ஷார்ட்டா டிஸ்கிரிப்ஷன் லூப் டைப் என்ன அதனோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கறத பாக்குறோம். வைல் லூப். வைல் லூப் என்ன பண்ணும்? வைல் லூப் ஃபர்ஸ்ட் செக்ஸ் த கண்டிஷன் தென் எக்ஸிக்யூட்ஸ் த பாடி. வைல் லூப் என்ன பண்ணும்? இது வந்து என்ன சொன்னோம்? என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னு சொன்னோம்ல. ஸோ அது என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணும், அதுக்கப்புறம் தான் பாடியை எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபார் லூப் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் initializes, then condition check, and then execute the body, and then update. இது அந்த ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைசேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் கண்டிஷனை செக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பாடி எக்ஸிக்யூட் ஆகும், அந்த லூப் பாடி எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் என்னது இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்டேட் ஆகும். அடுத்தது வந்து டூ வைல் லூப். டூ வைல் லூப் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் த பாடி. இனிஷியலாவே என்னது கண்டிஷன்லாம் எதுவுமே செக் பண்ணாது, பாடியை ஒரே ஒரு டைம் அட்லீஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம்? தென் கண்டிஷன் செக் பண்றது. அதுக்கப்புறம் தான் பாடியை ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் கண்டிஷனை செக் பண்ணோம். சரி, இப்போ இந்த மூணு லூப்பும் தனித்தனியா என்னென்ன எப்படி எப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபார் லூப். A for loop is a repetition control structure that allows us to write a loop that is executed a specific number of times. இது வந்து என்ன? ரிப்பிட்டேஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். அது ரிப்பீட் ஆகுற
கண்ட்ரோல் பண்ணுது. அது என்ன பண்ணுது நமக்கு ஒரு லூப் தட் இஸ் ஸ்பெசிபிக் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அது வந்து முன்னாடியே நமக்கு இது எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணுவோம் முன்னாடியே வந்து இத்தனை டைம்ல எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படிங்கறத அந்த கண்டிஷனை செட் பண்ணிட்டு அது நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி பண்ணிடுவோம். இந்த லூப் enables us to perform n number of steps together in one line. ஒரே லைன்ல எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும் கொடுத்துட முடியும். சிண்டெக்ஸ் பாரு. சிண்டெக்ஸ் இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன். அதாவது இந்த இடத்துல தான் என்ன நடக்கும் அப்படின்னா இனிஷியலைசேஷன் நடக்கும். மேல பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும் இனிஷியலைசேஷன் நடக்கும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். இதுதான் வந்து என்னது கண்டிஷன் செக் பண்ற பிளேஸ் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். அடுத்தது வந்து லூப் எக்ஸிகியூஷன் பார்த்தோம். இதுதான் அந்த லூப் எக்ஸிகியூஷன். அதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும் அப்டேஷன். அதாவது இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இந்த இடம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் இதனோட சிண்டெக்ஸ் வந்து பாரு இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன் செமிகோலன் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் செமிகோலன் அப்டேட் எக்ஸ்பிரஷன் அதுக்கப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பராந்தசிஸ் அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த லூப். ஓகேவா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் எது எக்ஸிக்யூட் ஆகும்னா இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன். இனிஷியலைசேஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் இது ஒரே டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த லூப் எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகினாலும் இது வந்து ஒரே ஒரு டைம் தான் என்ன ஆகும் இனிஷியலைசேஷன் ஆகும். அதாவது லூப் உள்ள ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும்போது. அடுத்தது டெஸ்ட் கண்டிஷன். டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து ஒவ்வொரு டைமும் லூப் உள்ள போறதுக்கு ஒவ்வொரு டைமும் என்ட்ரி கண்ட்ரோல் லூப் இது என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு டைமும் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷனை செக் பண்ணும். அடுத்தது வந்து அப்டேட் எக்ஸ்பிரஷன். இது எப்பதான் ஆகும்னா இந்த பாடி எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆகும். அப்டேட் எக்ஸ்பிரஷன்ங்கிறது என்னது நம்ம அந்த எய்தர் இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ கொடுத்துருப்போம்ல அதுதான் வந்து அப்டேட் எக்ஸ்பிரஷன். நம்ம இதுக்கு கீழே எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது வந்து இந்த சிண்டெக்ஸோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபார் லூப்போட எக்ஸ்பிளனேஷன் இன் இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட். அந்த இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன் ஒன்று பார்த்தோம்ல அது திஸ் ஸ்டேட்மெண்ட் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட் ஒன்லி ஒன்ஸ். இது ஒரே ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும். அட் த பிகினிங் ஆஃப் த லூப் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அந்த லூப்போட பிகினிங்ல எக்ஸிக்யூட் ஆகும். யூ கேன் என்டர் அ டிக்ளரேஷன் ஆஃப் மல்டிபிள் வேரியபிள்ஸ் ஆஃப் ஒன் டைப் சச் அஸ் int x equal to 0, a equal to 1, b equal to 3. அந்த இனிஷியலைசேஷன்ங்கிறத ஒரு வேரியபிள் தான் இனிஷியலைஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம் 2-3 வேரியபிள்ஸ் அட் அ டைம்ல இனிஷியலைஸ் பண்ணலாம். அதனாலதான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒரே டேட்டா டைப் உள்ள மல்டிபிள் வேரியபிள்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா இனிஷியலைஸ் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. int x equal to 0, a equal to 1, b equal to 3 அப்படின்னு கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துட்டு அடுத்த டெஸ்ட் கண்டிஷன் வந்து எழுதிக்கலாம் நம்ம. அது மாதிரி மல்டிபிள் வேரியபிள்ஸ் ஒரே இடத்துலயே ஒரே ஸ்டேட்மெண்ட்லயே நம்ம என்ன பண்ண முடியும் இனிஷியலைஸ் பண்ண முடியும். These variables are only valid in the scope of the loop. இந்த வேரியபிள்ஸ் நம்ம இந்த இனிஷியலைசேஷன் வந்து இங்க நடந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கோப்புக்குள்ள மட்டும் அதாவது இந்த லூப்புக்குள்ள மட்டும்தான் வந்து என்னது இருக்கு அந்த வேரியபிளோட ஸ்கோப் வந்து இருக்கு. அது வந்து வேலிட். அதுக்கப்புறம் வெளியே போனா அது வந்து வேலிட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. Variable defined before the loop with the same name or hidden during the execution of the loop. It's suppose இதே பேர் கொண்ட இன்னொரு வேரியபிள் வெளியே வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க இல்ல டிஃபைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து இந்த லூப்புக்குள்ள வந்து அது வந்து ஹிடன். அதாவது அதனோட வேல்யூ வந்து எடுத்துக்காது. அது வெளியே மட்டும்தான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து நம்ம டிஃபைன் பண்ணல அப்படின்னா வெளியே இருக்கிற வேரியபிளை வந்து எடுத்துக்கும். வெளியவும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த ஃபார் லூப்லயும் அதுக்கு வந்து வேற வேல்யூ டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ஃபார் லூப் உள்ள இருக்கிறது தான் எடுத்துக்கும். வெளியே இருக்கிறது என்ன ஆயிடும் ஹிடன் ஆயிடும். எப்ப மட்டும் அந்த எக்ஸிகியூஷன் ஆஃப் த லூப். ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து என்னது இனிஷியலைசேஷன். அடுத்தது கண்டிஷன். This statement gets evaluated ahead of each execution of the loop body. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்ப எக்ஸிக்யூட் ஆகும் gets evaluated ahead of each execution. அதாவது அந்த லூப் பாடி வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு எக்ஸிகியூஷனுக்கும் முன்னாடியே வந்து இந்த கண்டிஷன் வந்து எவாலுவேட் ஆகும். அண்ட் அபவுட் த எக்ஸிகியூஷன் இந்த கண்டிஷன் கெட் ஃபால்ஸ். அந்த லூப் ஆஃப் அந்த பாடி வந்து லூப் ஆகிற ஒவ்வொரு டைமுக்கும் முன்னாடியே இது வந்து எவாலுவேட் ஆகும். எவாலுவேட் ஆகி ரிசல்ட் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா அந்த லூப்போட எக்ஸிகியூஷன் ஃபர்தரா ப்ரொசீட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த லூப் வந்து டெர்மினேட் ஆயிடும், அபார்ட் ஆயிடும். அந்த லூப்போட எக்ஸிகியூஷன் வந்து அபார்ட் ஆயிடும் எப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். இதுதான் வந்து என்னது கண்டிஷன் செக்.
அடுத்தது ஐட்ரேஷன் எக்ஸிகியூஷன். ஐட்ரேஷன் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா ஒரே வேலை நடக்கிறது தான் ஐட்ரேஷன். ஐட்ரேஷன் எக்ஸிகியூஷன். திஸ் ஸ்டேட்மெண்ட் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட் ஆஃப்டர் த லூப் பாடி. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்ப எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா லூப் பாடிக்கு அப்புறம் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது சரி நம்ம இந்த எக்ஸாம்பிள் இல்ல மேலேயே பார்த்துட்டு வந்துடும். அதாவது இத சொல்றாங்க ஹைட்ரேஷன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி இதை சொல்றாங்க. பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சுட்டு தான் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? Iteration. This statement gets executed after the loop body ahead of the next condition evaluated. அதாவது அப்டேட் எக்ஸ்பிரஷன் எப்ப எக்ஸிக்யூட் ஆகும்னா லூப் பாடி எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு அப்டேட் எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகும். எதுக்கு முன்னாடி? லூப் பாடிக்கு அப்புறம், பட் அந்த கண்டிஷன் செக் பண்றதுக்கு முன்னாடி. ஓகேவா? Unless for the loop is aborted in the body. எப்போ அதாவது எப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்டட் ஆஃப்டர் த பாடி லூப்புக்கு அப்புறம் என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் ஆகும். ஏஹெட் ஆஃப் த நெக்ஸ்ட் இன் கண்டிஷன் எவாலுவேட்டட். நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து எவாலுவேட் பண்றதுக்கு முன்னாடி. எப்போ அப்படின்னா அன்லெஸ் த லூப் வந்து அபர்ட் ஆகி வெளியே வர்றதுக்கு முன்னாடி. அதாவது ஏதோ ஒரு நம்ம இந்த பிரேக்கு கண்டினியூ அந்த மாதிரிலாம் கொடுத்து வெளியே வருவோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாத சமயத்துல இது வந்து நார்மலா என்ன எக்ஸிகியூஷன் அந்த பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கண்டிஷன் செக் பண்றதுக்கு முன்னாடி. அதுதான் வந்து இந்த இது வந்து ரெகுலரா நடக்கும். இது எப்போ வந்து மாறும் அப்படின்னா அந்த லூப்பை வந்து வேற ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அபார்ட் பண்ணாத வரையிலும், பிரேக்கோ கோ டு ரிட்டர்ன் இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம வெளியே வராத அப்நார்மல் டெர்மினேஷன் பண்ணாத வரையிலும் இதுதான் வந்து நார்மல் எக்ஸிகியூஷன். எப்போ ஐட்ரேஷன் எக்ஸிகியூஷன் எப்போ நடக்கும்? பாடி ஆஃப் த லூப்க்கு அப்புறம் அதுக்கு எதுக்கு முன்னாடி? கண்டிஷன் செக்குக்கு முன்னாடி நடக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்தது ஃபார் ரிப்பீட் ஆயிடுச்சு, சாரி. ஃபார் லூப் இது சில நோட்ஸ் இருக்கு, நீங்க அதை கவனிக்கணும். என்னன்னா இனிஷியலைசேஷன் அண்ட் இன்கிரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன் அன்ரிலேட்டட் டு த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். இந்த இனிஷியலைசேஷனும் இன்கிரிமெண்ட்டும் வந்து இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீ வந்து இந்த ஃபார் லூப்புக்கு சம்பந்தம் இல்லாம ஏதோ வேற வேலையை நீ இன்கிரிமெண்ட் பண்றியோ இல்ல டிக்ரிமெண்ட் பண்றியோ இனிஷியலைஸ் பண்றியோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆர் நத்திங் அட் ஆல், எதுக்குமே சம்மந்தம் இல்லாம இருக்கலாம். இஃப் யூ விஷ் டு டூ, நீ அந்த மாதிரி பண்ணணும்னு விருப்பப்பட்டனா. அதாவது அந்த இனிஷியலைசேஷன் முதல்ல இருக்குல்ல, ஃபார் லூப் ஃபார் இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு போட்டிருப்போம்ல, அதுவும் அதுக்கப்புறம் கண்டிஷன் போட்டிருப்போம் அது இல்ல, அதுக்கப்புறம் அப்டேட் எக்ஸ்பிரஷன் போட்டிருப்போம் அதுவும். இந்த ரெண்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார் லூப்புக்கு சம்பந்தப்பட்டும் இருக்கலாம், சம்பந்தப்படாமையும் இருக்கலாம். அது நம்மளோட இஷ்டம். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. பட் the good practice is to only perform operation directly relevant to the loop. பட் அது நல்ல ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா நீ அந்த லூப்புக்கு சம்பந்தமான அப்டேஷன் வந்து நீ அங்க பண்றது, அது லூப்புக்கு சம்பந்தமான வேரியபிளை நீ அங்க இனிஷியலைஸ் பண்றதோ இல்ல இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்றதோ வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ், அதாவது குட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? Okay, next. A variable declared in the initialization statement is visible only inside the scope of the loop and will be released out of the loop. நம்ம வந்து ஒரு இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம ஒரு வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதனோட ஸ்கோப் வந்து எதுக்குள்ள மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா அந்த ஃபார் லூப்புக்குள்ள மட்டும்தான் இருக்கும். அண்ட் வில் பி ரிலீஸ் அவுட் ஆஃப் த லூப். அது வெளியே வரும்போது அதனோட வேல்யூ வந்து அந்த இனிஷியலைஸ் பண்ண வேல்யூவோ இல்ல அதுக்குள்ள அந்த லூப்புக்குள்ள இன்க்ரிமெண்ட் பண்ண வேல்யூவோ இருக்காது. அப்போ வந்து அதுல இருக்கிற வேல்யூ ரிலீஸ் ஆயிடும். அதாவது வேரியபிள் இனிஷியலைசேஷன் நம்ம பண்ணியிருப்போம்ல, அந்த இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு வேல்யூ வந்து நம்ம அதுக்கு அசைன் பண்ணியிருப்போம். அந்த வேல்யூ லூப்பை விட்டு வெளியே வரும்போது அந்த வேல்யூவா இருக்காது. நம்ம இனிஷியலைஸ் பண்ணது இல்லை இன்க்ரிமெண்ட் பண்ணது வேல்யூவா இருக்காது. அதனோட ஸ்கோப் எதுக்குள்ள மட்டும்தான்னா அந்த லூப்புக்குள்ள மட்டும்தான். லூப்பை விட்டு வெளியே வந்தா அதனோட வேல்யூ வந்து நம்ம இனிஷியலைசேஷன்ல கொடுத்த வேல்யூவா இருக்காது. இல்ல நம்ம இன்க்ரிமெண்ட் பண்றதுனாலும் அந்த வேல்யூவா இருக்காது. ஓகேவா? ஓகே. அடுத்தது, don't forget the variable which was declared in the initialization statement can be modified during the loop. அதாவது அந்த இனிஷியலைசேஷன் அப்போ நம்ம ஒரு வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருப்போம்ல, அதுக்கு வேல்யூ கொடுத்து வச்சிருப்போம்ல, அது வந்து லூப்புக்குள்ள மாறலாம் அப்படிங்கறத நீ மறந்துடாத. as well as the variable checked in the condition. அந்த
இந்த இனிஷியலைசேஷன்ல கொடுத்திருக்கிற வேரியபிள் இல்ல வந்து நீ அந்த கண்டிஷன்ல செக் பண்ற வேரியபிள் இதனோட வேல்யூ வந்து டியூரிங் தி எக்ஸிகியூஷன் ஆஃப் த பாடி சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றோம். இதுதான் முக்கியமான நோட்ஸ் எதுக்கு ஃபார் லூப்ஸ். ஃப்ளோசார்ட் பாரு. ஸ்டார்ட், இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன், ஃபார் லூப்ல இருக்கிற இனிஷியலைசேஷன், அடுத்தது என்னது டெஸ்ட் கண்டிஷன், அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா கீழே இருக்கிற பாடி லூப் பாடி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்டேட் எக்ஸ்பிரஷன் ஆகுது. ஆயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுது கண்டிஷன் செக் பண்ண போகுது. அந்த கண்டிஷன் ட்ரூ ஆனா அந்த லூப் வந்து ரிப்பீட் ஆகும். அப்படி இல்லை ஃபால்ஸ் ஆச்சுன்னா அந்த லூப் விட்டு வெளியே வந்துடும். again சொல்றேன், நம்ம ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம் இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன், டெஸ்ட் கண்டிஷன், அப்டேட் எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த லூப். அதுல ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன். அது எத்தனை டைம் நடக்கும் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகிற ஒவ்வொரு டைமும் நடக்காது. ஃபார் லூப்ல போற ஒரே ஒரு டைம் தான் நடக்கும். அதனாலதான் அந்த லூப் விட்டு வெளியே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து லூப். இந்த லூப் விட்டு வெளியே கொடுத்துருக்காங்க இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? ஓகே. அடுத்தது தான் என்ன பண்ணணும் கண்டிஷன் செக் பண்ணணும். கண்டிஷன் செக் பண்ணிட்டு ரெண்டாவது வேலை இது கண்டிஷன் செக் பண்ணிட்டு ட்ரூவா இருந்தா அந்த பாடி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை ஃபால்ஸா இருந்தா வெளியே வந்துடும். இன்னொன்னு ட்ரூவா இருந்தா அந்த பாடி எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா தேர்டு வேலை என்னது அந்த பாடி எக்ஸிக்யூட் ஆகுறது ட்ரூ ஆகும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அந்த மூணாவதா இருக்கிற அப்டேட் எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகும். அப்டேட் எக்ஸ்பிரஷன் ஈவன் தோ அந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்ல தேர்டா இருந்தா கூட தேர்டா எவாலுவேட் ஆகுறது என்னது அந்த பாடி ஆஃப் த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது பாடி ஆஃப் த லூப் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்டேட் எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகும். அப்டேட் எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் மறுபடியும் என்ன பண்ணும் கண்டிஷன் போய் செக் பண்ணும். இதுதான் வந்து ஃபார் லூப்போட ஃப்ளோ சார்ட். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இது வந்து யூஸ்வல் என்னது ஹெட்டர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்றோம். மெயின் ப்ரோக்ராம்ல மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். அதுல வந்து ஒரு ஃபார் லூப் கொடுத்துருக்கோம். அந்த ஃபார் லூப்ல ஒரு வேரியபிள் i = 1 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் வித் டிக்ளரேஷன். அதனோட டேட்டா டைப் இங்க கொடுத்துருக்கோம். டேட்டா டைப் இங்கேயே தான் கொடுக்கணுமா அப்படின்னா கட்டாயம் தேவையில்ல. நீ வந்து டேட்டா மேல இங்கே டிக்ளரேஷன் அப்ப கூட கொடுத்துட்டு இன்ட் i அப்படின்னு கொடுத்துட்டு கூட இங்க i = 1 அப்படின்னு சொல்லி டைரக்டா கொடுத்துக்கலாம். ஃபார் int i = 1 வேரியபிள். இது வந்து என்னது இனிஷியலைசேஷன் பார்ட். அதுக்கப்புறம் என்ன பார்ட் பார்த்தோம் கண்டிஷன், டெஸ்ட் கண்டிஷன். i வந்து less than or equal to 5 அப்படிங்கிறது தான் டெஸ்ட் கண்டிஷன். ஒவ்வொரு டைம் வந்து செக் பண்ணும். அண்ட் தென் i++ங்கிறது அப்டேட் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? ஓகே. அடுத்தது வந்து இதுதான் சி அவுட் ஹலோ வேர்ல்டுங்கிறது தான் பாடி ஆஃப் த லூப். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் இனிஷியலைசேஷன் ஒரே ஒரு தான் நடக்கும் அவுட் ஆஃப் த லூப். ஓகேவா? அண்ட் தென் கண்டிஷன் ஒவ்வொரு டைமும் செக் பண்ணும். இப்ப ஐல 1 இருக்கு, 1 less than or equal to 5 செக் பண்ணுது. ஆமா ட்ரூ. அதுக்கப்புறம் என்ன பண்ணும் பாடி ஆஃப் த லூப் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இன் அப்டேட் எக்ஸ்பிரஷன் பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சது தான் அப்டேட் எக்ஸ்பிரஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ i less than or equal to 5 ட்ரூவா இருந்துச்சுன்னா ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் i++ ஆகும். 1 வந்து ++ ஆச்சுன்னா 2 ஆயிடும். அந்த 2 less than or equal to இது மாதிரி 5 டைம்ஸ் செக் பண்ணி ஹலோ வேர்ல்டு வந்து 5 டைம்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிடும். i வந்து 6 இருக்கும்போது இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். அப்ப லூப் விட்டு வெளியே வந்துடும். இதுதான் வந்து ஃபார் லூப்போட எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளனேஷன். இதுல என்ன பண்ணியிருக்கோம் இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறத நம்ம ரிப்பீட்டடா 5 டைம் தனித்தனியா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எழுதாம ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம லூப்ல போட்டு முடிச்சிட்டோம் வேலையை. இது வந்து ரொம்ப சிம்பிள். இதுக்கு மேனுவலா எழுதணும்னா 5 தடவை நம்ம என்ன பண்ணணும் சி அவுட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அடுத்தது வைல் லூப். வைல் லூப்பும் வந்து என்னதான் அது என்ன லூப் தான் என்ட்ரி கண்ட்ரோல் லூப் தான். While studying for loop, we have seen that number of iteration is known beforehand. That is, number of times the loop body is needed to be executed is known to us. அதாவது நம்ம ஃபார் லூப் படிக்கும்போது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த லூப் வந்து எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே பிஃபோர் ஹேண்ட் முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தட் இஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் the loop body is needed to be executed is known to us. நமக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருக்கும். But while loops are used in situations where we do not know the exact number of iterations of the loop beforehand. while loop எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த லூப் வந்து எத்தனை டைம்
வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத பட்சத்துல, தெரியாத சிச்சுவேஷன்ல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வைல் லூப் யூஸ் பண்ணலாம். நம்ம பாடி ஆஃப் த லூப் வந்து எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஃபார் லூப்க்கு போகலாம். அது முன்னாடியே நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எந்த லூப்க்கு சூஸ் பண்ணலாம்னா வைல் லூப் சூஸ் பண்ணலாம். The loop execution is terminated on the basis of the test condition. The loop execution வந்து எப்ப terminate ஆகும்னா டெஸ்ட் கண்டிஷனை பொறுத்து தான். டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா, அந்த டெஸ்ட் கண்டிஷன் எவாலுவேட் ஆகி ட்ரூவா இருந்துச்சுன்னா ரிசல்ட் அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ரிசல்ட் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா லூப் விட்டு வெளியே வந்துடும். We have already stated that a loop mainly consists of 3 statements. ஆல்ரெடி நம்ம எதுல பார்த்தோம், ஃபார் லூப்ல மெயினா அது 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்னு பார்த்தோம். என்னென்ன ஸ்டேட்மெண்ட்? இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன், டெஸ்ட் கண்டிஷன், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் அண்ட் அப்டேட் எக்ஸ்பிரஷன். ஃபார் லூப்ல பார்த்தோம்ல அந்த சின்டாக்ஸ்ல 3 இங்க கொடுத்துருக்காங்க. The syntax of the 3 loops for while and do while mainly differ in the placement of these 3 statements. இந்த 3 லூப் இருக்குல்ல, ஃபார் லூப், while loop, do while loop, அதெல்லாம் எதுல இந்த சின்டாக்ஸ்லாம் ஒன்னோட ஒண்ணு எதுல டிஃபர் ஆகும்னா இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல தான். என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்? இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், அப்டேட் எக்ஸ்பிரஷன். இது எங்கெங்க எப்படி டிக்ளேர் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் 3ஓட சின்டாக்ஸும் வந்து வித்தியாசப்படும். எது உன்னோட 3ஓட சின்டாக்ஸ்? ஃபார் லூப், while loop, do while loop. சரி, while loop ஓட சின்டாக்ஸ் பாரு. அதுல ஃபார் லூப்ல என்ன பண்ணிருந்தோம்? ஃபார் இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன், செமிகோலன், டெஸ்ட் கண்டிஷன், அப்டேட் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். இப்ப இந்த இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன் இதுல எங்க வந்துருச்சு? while டெஸ்ட் கண்டிஷன் போடுறதுக்கு முன்னாடியே என்ன வந்துருச்சு? இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன். அதாவது இந்த லூப் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷனை நம்ம போட்டுறோம். அடுத்தது while அப்படிங்கிற கீவேர்ட். அதுக்கப்புறம் தான் என்னது? டெஸ்ட் கண்டிஷன் ஆர் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த லூப். அந்த பாடி ஆஃப் த லூப் உள்ள அப்டேட் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? அந்த 3 வந்துருச்சா? இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன், இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், அப்டேட் எக்ஸ்பிரஷன். இது 3ம் ஃபார் லூப்ல எங்க வந்துச்சு? அதெல்லாம் ஒரே ஸ்டேட்மெண்ட்ல வந்துச்சு. இதெல்லாம் பாரு வெவ்வேறு இடத்துல வந்திருக்கு. இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன் அவுட் ஆஃப் த வைல் லூப்புக்கு வெளியே, வைல் டெஸ்ட் கண்டிஷன், அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த லூப். இது அந்த பாடி ஆஃப் லூப்ல கடைசியில அப்டேட் எக்ஸ்பிரஷன் நம்ம போட்டிருக்கோம். இடையில போட்டாலும் தப்பு கிடையாது. ஓகேவா? பட் அது இந்த 3மே ஃபார் லூப்ல ஒரே ஸ்டேட்மெண்ட்ல போட்டிருக்கோம். அதாவது ஒரே லைன்ல, பட் அதெல்லாம் வேற ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன். அடுத்தது இதுக்கு உண்டான ஃப்ளோ சார்ட். இதுல என்னது? இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன் வெளியே போட்டுக்கலாம். இங்க நீ போடுறதுனா கூட மேல வந்து ஒரு பாக்ஸ் போட்டு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டுக்கலாம். வைல் லூப் ஸ்டார்ட் ஆகுது. வைல் லூப் ஸ்டார்ட் ஆன உடனே என்ன பண்ணிடுறோம்? கண்டிஷன் செக் பண்ணிடுறோம். கண்டிஷன் ட்ரூ ஆனா பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகுது. ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா வைல் லூப் வந்து எண்ட் ஆயிடுது. இந்த எக்ஸிக்யூட் பாடி ஆஃப் த லூப்ல தான் என்ன இருக்கும்? அப்டேட் எக்ஸ்பிரஷன் இருக்கும். அப்டேட் எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் இந்த டெஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா இது இன்ஃபைனைட்டா லூப் ஆயிட்டே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பாடி ஆஃப் த லூப்ல நம்ம வந்து என்ன பண்ணணும்? அப்டேட் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். அதாவது இதுல வந்து அதேதான் 3 விஷயம் தான். வைல் லூப் என்டர் ஆகுது. என்டர் ஆன உடனே கண்டிஷன் செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூவா இருந்தா பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகுது. ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த லூப் எண்ட் ஆயிடுது. பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ண போகுது. இதுல கண்டிஷன் எகைன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா பாடி ஆஃப் த லூப், ஃபால்ஸ் ஆச்சுன்னா டெர்மினேட் ஆயிடுது. பாடி ஆஃப் த லூப்ல நம்ம முக்கியமா என்ன கொடுக்கணும்? அப்டேட் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். அப்டேட் எக்ஸ்பிரஷன் கொடுக்காத பட்சத்துல இந்த லூப் வந்து திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நம்ம இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி, அதனால இந்த அப்டேட் எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது அட்வைசபிள். அப்படி இல்லைன்னா இந்த லூப் வந்து டெர்மினேட் ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரி, எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் பாரு. அதே மாதிரி என்னது? ஐஓ ஸ்ட்ரீம், இன்க்ளூஷனு, அதுக்கப்புறம் மெயின் ப்ரோக்ராமுக்கு வந்துடுறோம். சாரி, மெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறோம். வந்துட்டு இந்த இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கறது பார்த்தோம்ல, அது எங்க பண்ணியிருக்கோம்? வைல் லூப்புக்கு வெளியே int i = 1. அதே ஸ்டேட்மெண்ட், அதாவது ஃபார் லூப்ல நம்ம ஒரு அவுட்புட் கொண்டு வந்தால அதையே தான் இங்கே கொண்டுட்டு வர போறோம். அதையே ஃபார் லூப்பை வந்து இங்க வைல் லூப்பை மாத்தி நம்ம பண்றோம். int i = 1. அந்த ஃபார் லூப்ல ஃபார் int i = 1 போட்டோம். இங்க வந்து என்னது? வைலுக்கு முன்னாடியே int i = 1.
அதுக்கப்புறம் என்னது டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆர் டெஸ்ட் கண்டிஷன் while I less than 6. நீங்க அந்த I less than 6க்கு பதிலா I less than or equal to 5ன்னு கொடுக்கலாம், தப்பு இல்லை, ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஓகே, இங்க கண்டிஷன் செக் பண்ணிட்டோம். கண்டிஷன் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னது பாடி ஆஃப் த லூப். ஃபார் லூப்லயும் பாடி ஆஃப் த லூப்ல என்னதான் போட்டோம், ஹலோ வேர்ல்டு, சி அவுட் ஹலோ வேர்ல்டு போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இது அப்டேட் எக்ஸ்பிரஷன் வைல் லூப்ல கடைசியில நம்ம போடுவோம்னு பார்த்தோம். அதுபடி கடைசியில என்ன பண்ணியிருக்கோம், போட்டிருக்கோம் I பிளஸ் பிளஸ். இந்த இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு எகெயின் என்ன பண்ணோம், மேல வந்து இந்த I less than 6 கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா உள்ள வரும், ஃபால்ஸா இருந்தா லூப் விட்டு வெளியே வந்துடும். இந்த மாதிரி செக் பண்ணி 5 டைம்ஸ் தான் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கு. இது ஏற்கனவே ஃபார் லூப் வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இது உனக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா திரும்ப இன்னொரு தடவை இந்த வீடியோவை பிளே பண்ணி பாரு, தெளிவா புரியும். Then final do while loop. In do while loops also the loop execution is terminated on the basis of the test condition. Do while loopலயும் என்னதான் பண்ணோம், அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகணுமா வேண்டாமா அப்படிங்கறத எதுதான் டிசைட் பண்ணோம், டெஸ்ட் கண்டிஷன் தான் டிசைட் பண்ணோம். சரியா, அந்த லூப் வந்து எக்ஸிக்யூஷன் டெர்மினேட் ஆகுறது அந்த டெஸ்ட் கண்டிஷன் தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணோம். பட் அந்த லூப் வந்து அட்லீஸ்ட் ஒரு தடவை என்ன பண்ணிடும், எக்ஸிக்யூட் பண்ணிடும். The main difference between a do while loop and while loop is in the do while loop condition is tested at the end of the loop body. The do while loop is exit control, whereas the other two loops are entry control. இது ஒன்றும் இல்லை, do while loopக்கும் while loopக்கும் என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, while loopல கண்டிஷன் செக் பண்ணிட்டு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாதான் உள்ள வரும். do while loopல கண்டிஷன் செக் பண்ணாது, ஒரு தடவை அந்த லூப் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அந்த லூப்போட கடைசியில தான் வந்து என்ன பண்ணும், கண்டிஷனை செக் பண்ணும். இதுதான் வந்து ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ். அது வந்து கண்டிஷன் செக், வைல் லூப் வந்து கண்டிஷன் செக் பண்ணிட்டு உள்ள வர்றதுனால அது என்ட்ரி கண்ட்ரோல் லூப். இது வந்து உள்ள வந்து ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆயிட்டு வெளியே வரும்போது கண்டிஷனை செக் பண்றதுனால இது எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். எது, டூ வைல் லூப் தான் எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். சரி, note. In a do while loop, the loop body will execute at least once irrespective of the condition. அதாவது கண்டிஷன் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே irrespective of the condition இந்த லூப் பாடி வந்து என்ன பண்ணிரும், அட்லீஸ்ட் வந்து ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆயிடும். அது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறதுனா அது கணக்கிலேயே வச்சுக்காது. ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஒரு டைம் கட்டாயம் எக்ஸிக்யூட் ஆயிட்டு டெர்மினேட் ஆயிடும். சரி, இதனோட சின்டெக்ஸ் பாரு. இனிஷியலைசேஷன் அதே மாதிரி வைல் லூப்ல கொடுத்த மாதிரியே இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன் டூ, அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட், அதுல வைல் லூப்ல கொடுத்த மாதிரியே கடைசியில அப்டேட் எக்ஸ்பிரஷன். அடுத்தது வந்து கண்டிஷன் வைல் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். கண்டிஷன் எங்கதான் வருது, லூப்புக்கு முன்னாடி கிடையாது, லாஸ்டா வருது. இதுல பாரு, இந்த செமிகோலன் கட்டாயம் இங்க வைக்கணும். வைல் லூப்ல நம்ம செமிகோலன் வச்சிருக்க மாட்டோம், பட் இதுல கட்டாயம் வைக்கணும். ஓகேவா, டூ வைல் லூப்போட சின்டெக்ஸ் என்னது, இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன் டூ, அதுக்கப்புறம் அது பாடி ஆஃப் த லூப், அந்த பாடி ஆஃப் த லூப்புக்குள்ள அப்டேட் எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறம் வைல் டெஸ்ட் கண்டிஷன், செமிகோலன் ரொம்ப முக்கியம். இது வந்து என்ன பண்ணோம், இந்த பாடி ஆஃப் லூப்பை அட்லீஸ்ட் ஒரு டைம் கட்டாயம் எக்ஸிக்யூட் பண்ணோம், பண்ணிட்டு தான் கண்டிஷனை செக் பண்ணோம். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் இல்லைனாலும் இந்த பாடி ஆஃப் த லூப் ஒரு தடவை கட்டாயம் எக்ஸிக்யூட் ஆயிடும். இது கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆனது, ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் வந்து கண்டிஷன் செக் பண்ணுவோம். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மறுபடியும் போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரும். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அப்படியே டெர்மினேட் பண்ணி வெளியே வந்துடும். இதனோட ஃப்ளோ சார்ட். டூ வைல் லூப் ஸ்டார்ட் ஆகுது, பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகுது, கண்டிஷன் செக் பண்றதுக்கு முன்னாடியே, அதுக்கப்புறம் கண்டிஷனை செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா போய் மறுபடியும் பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் பண்ணுது. ஃபால்ஸா இருந்துச்சுன்னா டெர்மினேட் ஆகி வெளியே வந்துருது. எக்ஸாம்பிள், இது வந்து என்னது, இது வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்க்கல, அதுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் பாக்குறோம். 5 டைம்ஸ் என்ன பண்ணல, நம்ம ஹலோ வேர்ல்ட பிரிண்ட் பண்ணல. இதுல வந்து ஹாஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம், இது என்ன பண்றோம், ஐஓ ஸ்ட்ரீம் இன்க்ளூஷன். அதுக்கப்புறம் மெயின் பார்ட்டுக்கு வந்துடுறோம். மெயின் ஃபங்க்ஷன் ஐ இன்ட் ஈக்குவல் டு 2, இனிஷியலைசேஷன் ஐயோட வேல்யூ 2ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் டூ கொடுத்துருக்கோம், டூ வைல் லூப் கொடுத்துருக்கோம். இதுல டூல் கொடுத்துட்டு பாடி ஆஃப் த லூப்ல என்ன பண்ணிருக்கோம், ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கறது பிரிண்ட் பண்ணிருக்கோம்.
அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் வந்து என்ன பண்றோம், அப்டேட் பண்றோம். ஐல 2 இருந்துச்சு. இந்த 2 என்ன ஆயிடும், 2 + 1 3 ஆயிடும். அடுத்தது என்னது, i less than 1 1 செக் பண்ணோம். கண்டிஷன், டெஸ்ட் கண்டிஷன் இங்க தான் செக் பண்ணோம். அதுக்கப்புறம் வெளியே வந்துரும். இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த இப்ப வந்து i = 2 அப்படிங்கிற வேல்யூ வச்சுட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கிறோம். 2 இருந்துச்சுன்னா இங்க என்ன பண்ணும், இந்த 2 ஃபால்ஸா ட்ரூவான்லாம் பார்க்கல. ஐயோட வேல்யூ செக்கே பண்ணல. அது என்ன பண்ணிடுது, டைரக்டா ஒரு தடவை வந்து ஹலோ வேர்ல்ட பிரிண்ட் பண்ணிடுது. பண்ணிட்டு தான் என்ன பண்ணுது, i++ பண்ணிட்டு எக்ஸ்பிரஷனை அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இங்க வந்து கண்டிஷன் செக் பண்ணுது. கண்டிஷன் செக் பண்ணும்போது இந்த கண்டிஷன் என்ன ஆயிடுது, ஃபால்ஸ் ஆயிடுது. ஃபால்ஸ் ஆயிடுனா கூட இது என்னது, அட்லீஸ்ட் ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆயிடுது. ஓகேவா, அதனாலதான் இங்க வந்து ஒரு டைம் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் ஃபால்ஸா இருந்தாலும் இந்த லூப் அட்லீஸ்ட் ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆயிடும். ஈவன் தோ இந்த கண்டிஷன் வந்து இந்த லூப் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே ஃபால்ஸா இருந்தா கூட இது வந்து ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் த லூப் கொடுத்துருக்கறதுனால ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கண்டிஷனை செக் பண்ணணும். இதுதான் வைல் லூப்புக்கும் டூ வைல் லூப்புக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம இதுவரையில என்ன பார்த்திருக்கோம், 3 லூப் பார்த்திருக்கோம். என்ட்ரி கண்ட்ரோல் லூப் 2, எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் 1. என்ட்ரி கண்ட்ரோல் லூப் என்னது, ஃபார் லூப்பும் வைல் லூப்பும். எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் என்னது, டூ வைல் லூப். ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நம்ம நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த லூப் வந்து எத்தனை தடவை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஃபார் லூப்புக்கு போகலாம். அது தெரியலன்னா வைல் லூப்புக்கு போகலாம். ஃபார் லூப்பும் வைல் லூப்பும் மோர் ஆர் லெஸ் வந்து சேம் தான். அதுக்கப்புறம் வைல் லூப்பும் டூ வைல் லூப்பும் என்ன வித்தியாசம்னா, வைல் லூப்ல கண்டிஷன் செக் பண்ணிட்டு பாடி ஆஃப் த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். டூ வைல் லூப்ல அட்லீஸ்ட் ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்ணும். Whether the condition is true or false, irrespective of the condition, the loop will be executed at least once in the do while loop, but not in the while loop. அவ்வளவுதான். இதுதான் 3 லூப்ஸ் இன் C++. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.